நித்யானந்த ஸ்புரணத்திற்காக ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த ஸ்புரணம், இந்த வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆனந்த உணர்வை, நித்தியமும் உங்களுக்குள் பொங்கிக் கொண்டே இருக்கின்ற இந்த ஆனந்த உணர்வை மீண்டும் உங்களுக்குள் மலரச் செய்வது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு ஞானிகள், அவதார புருஷர்கள், சித்தர்கள், யோகிகள் வாழ்க்கையே ஆனந்தமயமானதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொரு தரப்பு சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையே துக்கமயமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த அவதார புருஷர்கள், ஞானிகளுக்கு எத்தனைதான் துக்கம் கொடுக்கப்பட்டாலும், கல்லால் அடிபட்டாலும், விஷம் கொடுக்கப்பட்டாலும், சிறையிலிடப்பட்டாலும் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ஆனந்தமயமானது என்றே சொல்லுகின்றார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் கூட, எல்லா விதமான அதர்மங்களையும் அவர்கள் செய்தாலும் கூட அவர்கள் நிம்மதியாக வாழ்வதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் வருவதில்லை, துக்கம் அழிவதில்லை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மனிதர்கள் எல்லா அட்டூழியங்களையும் செய்தும் நிம்மதி அடைவதில்லை. ஞானிகள் எத்துணை துக்கம் இழைக்கப்பட்டாலும் அவர்கள் ஆனந்தம் குறைவதில்லை. காரணம் என்ன? மன அமைப்பு. நமக்குள் இருக்கின்ற மன அமைப்பு, சம்ஸ்காரங்கள் தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக நம்முடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம். இந்த மனப்பதிவுகளை, மன அமைப்புகளை, சம்ஸ்கார பதிவுகளை மாற்றினோமானால் எந்த சூழலிலும் துக்கமில்லாமல் வாழ்வதற்கு நம்மால் முடியும். உடல்ல இருக்கிற வியாதிகளுக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். மனசுல இருக்கிற துக்கத்துக்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். ஆன்மாவில் இருக்கின்ற துயரத்திற்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உடலில் இருக்கும் துக்கத்திற்கும், மனதில் இருக்கும் துக்கத்திற்கும், ஆன்மாவில் இருக்கும் துக்கத்திற்கும் இந்த சம்ஸ்காரங்கள் தான் காரணம். என்ன பதிவுகள். சம்ஸ்காரங்கள்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் புகைப்பிடித்து பழகிவிட்டீர்களானால், மாலை 7 மணிக்கு புகைப்பிடித்து பழகிவிட்டீர்களானால், மாலை 7 மணி ஆச்சுன்னா போதும், உள்ளுக்குள்ள இருந்து கேட்கும் சிகரெட், உள்ள இருந்து மணி அடிச்சிரும். இதுதான் சம்ஸ்காரம்னு சொல்றேன். உங்களுடைய நடைமுறையிலே பழக்க வழக்கமாக மாறுகின்ற எண்ணப்பதிவுகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரடியாக அது உதவாது என்று தெரிந்தும், உங்கள் வாழ்க்கைக்கு அது நேரடியாக எந்த விதமான நன்மையும் பயக்காது என்று தெரிந்தும் அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகின்ற எண்ணப்பதிவுகளைத்தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்றோம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்ஸ்காரம் மீண்டும் மீண்டும் ஆழமாக கடைபிடிக்கப்பட்டால் மனோவியாதியாகவும் உடல் வியாதியாகவும் மாறிவிடும். புகைப்பிடிக்கிற பழக்கமே வெறும் பழக்கமா இருக்கிற வரைக்கும் அது பேர் சம்ஸ்காரம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? புகைப்பிடிக்கலன்னா டென்ஷன் வந்துடும், பரபரப்பாயிடுவீங்க, எஜிடேட் ஆயிடுவீங்க, அக்ரெசிவா இருப்பீங்க, வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் மெமரியிலிருந்து மசில் மெமரியா மாறிடுச்சு, மனோவியாதியா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து அதையும் தாண்டி
அப்பவும் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தாம தொடர்ந்து வாழ்ந்தீங்கன்னா மசில் மெமரியிலிருந்து பயோ மெமரி கேன்சராக மாறிடுது. முதல்ல மெமரியாக இருக்கும், அப்புறம் மசில் மெமரியாக மாறும், அப்புறம் பயோ மெமரியாக மாறிடும். முதல்ல சம்ஸ்காரமாக இருக்கும், அப்புறம் மனப்பதிவாக மாறும், அடுத்து உணர்வு பதிவாக மாறிவிடும். நீங்க உங்களுக்குள்ள ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பயோ மெமரியா மாறின பல சம்ஸ்காரங்கள் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்து தவறு என்று தெரிந்தாலும் அந்த செயல்களை செய்ய வைத்து உங்களை துக்கத்திலே ஆழ்த்தி விடுகின்றது. இந்த நிகழ்ச்சி ஒரு ஞான சூத்திரம். அதாவது வெளி உலகத்திலே நடக்கின்ற அனுபவங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே தெளிவான ஃபார்முலாக்களாக சூத்திரங்களாக வகுத்து வைப்பவர்கள் விஞ்ஞானிகள். உள்ளுலகத்திலே நடக்கின்ற எல்லா ஆன்மீக அனுபவங்களையும் உலகமெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையிலே தெளிவாக சாத்திரங்களாக வகுத்து வைப்பவர்கள் மெய்ஞானிகள். இந்த நித்யானந்த ஸ்புரணம் எனக்குள் நடந்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நீங்கள் எல்லோரும் அடைவதற்காக எனக்குள் மலர்ந்த ஒரு மிகப்பெரிய ஞான சாத்திரம், ஞான சூத்திரம் இந்த நித்யானந்த ஸ்புரணம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். என் வாழ்க்கையில் 2 பெரிய ஞான அனுபவங்கள் நடந்தது. ஒன்று, 12 வயசுல என்னுடைய ஆன்ம அனுபூதியை நான் உணர்ந்தது. அடுத்தது 22 வயசுல இந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய சக்தியை உணர்ந்தது. 12 வயசுல நடந்தது தான் ஞான அனுபூதின்னு சொல்றேன். 22 வயசுல நடந்தது என்னுடைய அவதார நோக்கத்தை உணர்ந்தது. இந்த 12 வயசுல ஞான அனுபூதி நடந்த பிறகு என்னை என்னால் காத்துக்கொள்ள முடிந்தது. ஆனா 22 வயசுல என்னுடைய அவதார நோக்கத்தை நான் உணர்ந்த பிறகுதான், பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு தீட்சை அளித்து இந்த ஞானத்தை அளிக்க என்னால் முடிந்தது. இந்த அவதார நோக்கத்தை 22 வயசுல நடந்த அனுபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய 21வது வயதில் 1999ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வயதான சாது சந்நியாசி ஒருவரை மருத்துவமனையில் தங்கி இருந்து நான் அவருடைய வியாதிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு உதவியாக இருந்தேன். அது கடைசி காலத்தில் அவர் இருந்தார். அதனால அவருக்கு உணவு கொடுத்து கேர் எடுத்துட்டு இருந்தேன். அவருடைய அடிப்படை தேவைகளை பார்த்து கொண்டு உணவு கொடுத்து, அவர் பாத்ரூம் போறதுக்கு உதவி செஞ்சு, துணி மாற்றி உடல் நலத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் திடீர்னு பக்கத்து படுக்கையில் இருந்த, அது ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன மருத்துவமனை, 3வது படுக்கையிலே இருந்த ஒரு நபர் இறக்க துவங்கினார். சாகர தருவாயில் அந்த கடைசி இழுப்புன்னு சொல்லுவோம், அதை இழுத்துக்கிட்டு இருந்தது. டாக்டர்கள்லாம் சுற்றி நின்று அவருக்கு என்னென்னவோ சிகிச்சை அளிக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. அவர் இறந்து கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே ஞான அனுபூதி அடைந்திருந்ததனால் அந்த ஜீவன் இறப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அதாவது முதல்ல அந்த ஸ்தூல சரீரம் இரத்தத்தாலும் சதையாலும் உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிற இரத்த சதையாலான சரீரம்
அந்த சரீரத்துல அந்த ஆன்மா வெளியில வருது. படாத பாடு படாத வேதனையை அந்த ஆன்மா அனுபவித்தது. அந்த உடல் முழுவதும் அந்த தோலை உரிப்பது போல அந்த உடல் வேதனையை அனுபவித்தது. கொடுமையான வலி. அதாவது உங்களுக்கு 1/2 இன்ச் பிளேடால கத்தியால கிழிச்சுக்கிட்டா கையில என்ன வலியால துடிக்கிறீங்க. இதான மொத்த 6 அடியும் கிழிக்கிற மாதிரி தோலை உரிப்பது போல ஆழமான வலி. அந்த ஜீவன் படுகின்ற வேதனையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. என்னால் எந்த உதவியும் பண்ண முடியல. ஏன்னா என்னால் என்னை காத்துக் கொள்ளுகின்ற அளவுக்குத்தான் ஞானம் அடைந்திருந்தேனே தவிர அந்த ஜீவனை காப்பாற்றுகின்ற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியுது. மெதுமெதுவா அந்த ஜீவன் படாத பாடு கொடுமையான உடல் வலியை அனுபவித்து விட்டு அப்படியே அந்த உடல் அடங்க துவங்கியது. உடம்பு அடங்க துவங்கினவனே பார்த்தேன் நான், வலி முடிஞ்சிருச்சோ வேதனை முடிஞ்சிருச்சோன்னு. இல்ல, முடியல. அப்பதான் சுவாசம் வேக வேகமா இழுக்க ஆரம்பிச்சது. இழுப்பு வர ஆரம்பிச்சது. இந்த இழுப்பு வர ஆரம்பிச்ச உடனே அந்த மனசுக்குள்ள நான் பார்த்தேன், அந்த ஜீவன் இறந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனோட மனசுக்குள்ள எல்லா விதமான பழைய ஆசைகளும் வெளிப்பட துவங்கியது, உயிர்த்து கொள்ள துவங்கியது. கொடுமையான துக்கம், கொடுமையான வேதனை. அதாவது அந்த ஜீவன் தன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமல் விட்டிருந்த எல்லா ஆசைகளும் மேல் வந்து அந்த ஆசைகளாலே அலைக்கழிக்கப்படுவதை பார்த்தேன். ஒரு ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசை இருந்தது, ஆனா அதை அனுபவிக்கல முழுசா. அந்த ஆசை மேல வருது. ஏதோ ஒரு சில சுகங்களை அடைய வேண்டும் நினைச்சிருந்தார், ஆனா அவைகளை அடைந்து முடியவில்லை. அந்த ஆசைகள் மேல வருது. பல்வேறு விதமான ஆசைகள் மேல வந்து படாத பாடுபடுத்தியது. அதுக்கு அடுத்தது மெதுமெதுவா சுவாசம் அடங்கிடுச்சு அந்த ஜீவனுக்கு. ஆனா மனம் அடங்கல. முதல்ல உடல் அடங்குச்சு, சுவாசம் அடங்கல. அடுத்தது சுவாசம் அடங்குச்சு, மனம் அடங்கல. மனதுக்குள்ளே படாத பாடு, எல்லா விதமான குற்ற உணர்ச்சிகள். யார் யாரையெல்லாம் ஏமாத்தனமோ, வஞ்சனை பண்ணமோ, தப்பு பண்ணமோ, திருடினமோ. இந்த ஜீவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கையிலே செய்த எல்லா துக்கங்களாலும், மற்றவர்களுக்கு கொடுத்த துயரங்களாலும், குற்ற உணர்விலே புழுங்கி புழுங்கி, அதுதான் உண்மையான நரகம்னு சொல்றது. இப்ப நான் சொல்லிட்டு இருந்த அந்த நடந்த நிகழ்ச்சியில வர்ற அந்த ஜீவன் தான் செய்து கொண்டிருந்த செய்த எல்லா துக்கங்களையும் நினைந்து குற்ற உணர்விலே அழுந்தி நரகத்திலே விழுந்தது. அதுக்கடுத்து குற்ற உணர்வுக்கு அப்பாற்பட்ட வேதனைகள், உணர்ச்சி கொந்தளிப்பு. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை தான் நம்ம புராணங்கள்ல சொல்வார்கள். தப்பு பண்ணாதப்பா, மேலோகத்துல போனீங்கன்னா எண்ணெய் குப்பரையில விட்டு காய்ச்சுவார்கள்னு. அங்க எங்கேயும் மேலோகத்துல எண்ணெய் குப்பரை வச்சுட்டு 2 பேர் கொம்போட நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கொடூரமான ராட்சசர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க ஏற்கனவே. அந்த இடத்துல யாரும் இல்லை. உண்மையில எண்ணெய் குப்பரைன்னா என்னன்னா, அவர்களாகவே அவர்கள் செய்த குற்ற செயலுக்காக உணர்ச்சி கொந்தளிப்பிலே மூழ்கி அழிவது. அதுதான் எண்ணெய் கொப்பரை. இது போன்று அந்த ஜீவன் ஒவ்வொரு சம்ஸ்கார பதிவிலும் படாத பாடுகளை, துக்கத்தை பட்டு இறுதியில் ஒரு இழியான கீழ்நிலையான ஒரு
மனித பிறவியை எடுத்தது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன் நான். என்னடா மரணம் இவ்வளவு துக்கமானதா, மரணம் இவ்வளவு கொடுமையானதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அடுத்த 2 நாளைக்கு என்னால சாப்பிட முடியல. காரணம் என்னன்னா, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால சாப்பிட முடியுமா? அதுக்கப்புறம் சாப்பிடும் போதுதான் அதே நினைவு வரும், சாப்பிட முடியாது. அதே போல்தான் அடுத்த 2 நாள் என்னால் சாப்பிட முடியல. கடைசியா ஒரு வழியா நான் எந்த சாமியை, சாதுவை கேர் எடுத்துட்டு இருந்தனோ அவர் நல்லா ஆயிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வந்துட்டேன். பிறகு 1 ஆண்டுக்கு பிறகு எனக்கு மற்றவர்களுக்கும் ஞானத்தை அளிக்கின்ற அந்த அவதார சக்தி வந்தது, மலர்ந்தது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு புரிபட்டது. அந்த புரிதலோடு சேர்ந்து மிகப்பெரிய சக்தியும் எனக்குள்ள இறங்கியது. பிறகு 2003 தியான பீடம் என்ற இயக்கத்தை துவங்கினேன். 2003 ஒரு பக்தரை ஹீல் பண்றதுக்காக, தியான சிகிச்சை அளிப்பதற்காக பெங்களூர்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பக்தரை நான் கவனிக்கும் பொழுதே, அங்க நான் இருக்கும் பொழுதே, அந்த இடத்திலே 3வது படுக்கையில் இருந்த இன்னொரு நபர் இறக்க துவங்கினார். அவர் இறக்க ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே நான் அந்த இடத்தை விட்டு போயிடணும்னு நினைச்சேன். அப்பா, இன்னொரு மரணத்தை நம்மால் காணுகின்ற அளவிற்கு நமக்கு மனதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு அங்கிருந்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த மரணம், பெங்களூர்ல நடந்த மரணம் ரொம்ப இனிமையா, அந்த நபர் இறந்தவர் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் வெண்ணையிலே கத்தி இழைவது போல அழகா அவருடைய ஜீவன் உடலை விட்டு வெளியேறியது. இதை பார்த்ததும் எனக்கு படு ஆச்சரியம். என்னப்பா இது, இவர் இவ்வளவு அமைதியா நிம்மதியா சாகிறாரே,